بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. இஃப்தாருடைய இந்த நல்ல நேரத்திலே உங்களோடு சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். புனித ரமலானுடைய ஆரம்பத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை எங்களுக்கு பயிற்றுவித்து எங்களை செம்மைப்படுத்தி அல்லாஹுடைய தக்குவாவை அல்லாஹுடைய இறைச்சத்தை எங்களுக்கு உண்டாக்குவதற்காக வேண்டி வந்திருக்கிறது. இந்த இறையச்சத்தையும் இந்த முழுமையான பயிற்சியையும் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயமாக இருக்கிறது. பொதுவாக ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இரவு வணக்கங்களிலே அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இரவு வணக்கங்கள் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய ஒரு நலவை அவனுடைய வாழ்க்கையிலே தேடிக்கரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரவு வணக்கங்கள் என்பது நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே மிக பெரிய நலவுகளும் மிக பெரிய அந்தஸ்தையும் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இதனால்தான் அல் குர்ஆன் இரவு வணக்கங்களை பற்றி மிக கடுமையாக எங்களுக்கு புகழ்ந்தும் அதனுடைய சிறப்புகளையும் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கங்கள் புரிபவர்களை மிக அதிகமாக புகழ்ந்து அவர்களை பாராட்டி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அல் குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற போது இரவு வணக்கங்கள் என்பது சுவர்க்கத்திலே எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு, அந்த சுவர்க்கத்திலே இருக்கின்ற அந்தஸ்துக்களை தரஜாக்களை உயர்த்தி கொள்வதற்குரிய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அல் குர்ஆன் சூரத்து சஜ்தாவிலே சொல்கின்ற போது ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஹி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவர்களுடைய விலாப்புறங்கள் அவர்களை தூங்குவதை விட்டும் அவர்களை தூரமாக்கும். அவர்கள் தூங்குவதை விட்டுவிட்டு அந்த தூக்கத்திலே இருந்து எழும்பி இறைவனிடத்திலே அவர்கள் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்று புகழ்ந்து குர்ஆன் சொல்கிறது. முஃமின்களுடைய பண்புகளாக இந்த இரவு வணக்கத்தை குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள். வஅதீமுத் தஆம், ஏழைகளுக்கு நீங்கள் உணவுகளை கொடுங்கள். வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் இரவிலே எழும்பி தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், இப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் மிக அமைதியாக மிக நல்ல முறையிலே நீங்கள் சுவர்க்கத்துக்குள்ளே நுழையலாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் இந்த இரவு வணக்கங்கள் என்பது ஒரு முஃமினுடைய சிறப்பாக, ஒரு முஃமினுடைய அந்தஸ்தாக, அவனுடைய கண்ணியமாக இருப்பது இந்த இரவு வணக்கங்கள் தான். ஒரு முஃமினுடைய சிறப்பும் அவனுடைய கண்ணியமும் இரவு வணக்கத்திலே இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷரஃபுல் முஃமின் கியாமுஹு பில்லைல், ஒரு முஃமினுடைய சிறப்பு என்பது இரவு வணக்கங்களிலே இருக்கிறது. அவனுடைய கண்ணியம் என்பது மனிதர்களை விட்டு அவன் தேவையற்று மனிதர்களிடத்திலே கை நீட்டாமல் தன்னுடைய ரப்போடு தொடர்பாக இருப்பதிலே இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமாக இரவு வணக்கங்கள் இருப்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது.
கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இரவிலே தூங்குவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நேரம் என்பது எங்களுடைய ரப்பு அல்லாஹ் எங்களிடத்திலே வந்து முதலாவது வானத்துக்கு வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்குகிறேன் என்று அழைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாக இரவு வணக்கங்கள் இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் நல்ல சாலிகான மக்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அலைக்கும் பிகியாமில் லைல், இரவு வணக்கங்களை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்களுடைய வழிமுறை, ஒரு வழிகாட்டல், ஒரு பாதை என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ரப்புடைய நெருக்கத்தை, உங்களுடைய பாவத்தை இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கிறது. எனவே இந்த இரவு வணக்கங்களை இந்த ரமதானிலே நாங்கள் புரியக்கூடியவர்கள் தொடராக செய்வோம். இதனை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமலாக நாங்கள் அமைத்துக் கொள்வோம். இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு, எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறான பண்புகள் உள்ளவர்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.